வணக்கம். கிராமத்து சமையலை நாம் இங்கே செய்ய போகிறது லஸ்ஸி. இது ஒரு பாரம்பரியமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தோட்டத்துலேருந்து கிடைச்ச அருமையான கெட்டி தயிர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஏலக்காய் பொடி வாசனைக்காக. லஸ்ஸினாலே உங்களுக்கு இனிப்பு தான், ஸோ அதுக்கு தேவையான சர்க்கரை, குளிர்ச்சியான தண்ணி. அப்படி உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி தேவை அப்படின்னா நீங்கள் ஐஸ் கட்டியை போட்டுக்கலாம். இந்த தயிரை இதில் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு அதுக்கு ஈக்குவலாக தண்ணி எடுத்துக்கணும். நம்ம தயிர் எவ்வளோ எடுத்துக்கிட்டோமோ அது ஈக்குவலாக சரி பாதி தண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ இனிப்பு போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி வாசனைக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம இதை கடையிறதுல தான் இதனுடைய டேஸ்ட்டே வரப்போகுது. இதை நீங்கள் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கடையணும். கடைகளில் நீங்கள் லஸ்ஸி குடிச்சிருப்பீங்க, அதை மிக்சியில் போட்டு உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நாம் இப்படி பாரம்பரிய முறையில் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கடைஞ்சி அதை மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கிற இந்த டேஸ்ட் இருக்குல்ல, அது என்னென்னைக்கும் வரவே வராது. நான் செய்கிற இந்த லஸ்ஸியை குடிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னைக்கும் இந்த லஸ்ஸியும் மறக்க மாட்டீங்க, எண்ணெயும் மறக்க மாட்டீங்க. நான் கடையும் போதே வாசனை அப்படியே தூக்குது. இதை கடைஞ்சி இதில் நீங்கள் வெண்ணெய் எடுக்கணுங்கிற அளவுக்கு அவசியம் கிடையாது, அது நல்லாவும் இருக்காது. இதை நல்லா நுர வர அளவுக்கு கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இந்த வெயில் காலத்தில் அருமையான லஸ்ஸி தயாராகிடும். ஒரு கப் நீர்மோர் குடித்து போர் அடித்தவங்க கண்டிப்பாக லஸ்ஸியை போவீங்கன்னு நினைக்கிறேன், லஸ்ஸியை குடித்து பயன்பெறுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வெயிலுக்கு அதிக குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த தயிர் மோரில் இருக்குது. அதை தவிர அதில் கால்சியம் நிறையா இருக்குது. நீர்க்கடுப்பு, அப்புறம் வெயில் காலத்தினால வர உடல் உபாதைகளை இந்த லஸ்ஸி கண்டிப்பாக தீர்க்கும். அதை தவிரவும் இதில் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. காஃபி டீ குடிக்கிறத விட்டுட்டு அட்லீஸ்ட் இந்த சம்மர்லேயாவது லஸ்ஸி குடித்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான லஸ்ஸி தயாரிச்சு இந்த அருமையான வெயில் சீசனில் இதை நான் குடிச்சு பார்க்க போகிறேன். எக்ஸலண்ட்டாக இருக்குது. என்னால் கண்டிப்பாக இந்த ஒரு கப்போட நிறுத்த முடியும்னு தோணலை. அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருக்க போகிறேன், அதிகமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். கிராமத்து சமையலில் சம்மர் ஸ்பெஷலில் நாம் இன்றைக்கி அடுத்தது பண்ண போகிறது மேங்கோ லஸ்ஸி, அதாவது மாம்பழ இனிப்பு மோர். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மாம்பழத்தை நம்ம கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ அதை நல்லா மசிச்சிக்க போகிறோம், நல்லா நைஸாக. ஸோ கடையில் எல்லாம் மிக்சியில் போட்டு எல்லாம் ஒன்றா அரைப்பாங்க, அதில் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது, ஒரு மாதிரி குழன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு பாரம்பரிய முறைப்படி இந்த மாம்பழ லஸ்ஸியை தயாரிச்சிட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம தயிரை சேர்த்துக்கிறோம். தயிரை சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா மசிச்சிக்கிறோம், நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். இனிப்புக்கு சர்க்கரை, வாசனைக்கு ஏலக்காய், கோல்டு வாட்டர் ப்ளஸ் ஐஸ் க்யூப்ஸ் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஜில்லு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம நல்லா கடைஞ்சிக்க போகிறோம். கலரே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்திக்கலாம். நமக்கு தேவையான அளவு சில்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ நல்லா சூப்பரான மேங்கோ லஸ்ஸி தயார். மேங்கோ லஸ்ஸி தயார் ஹே. பயங்கரமான இந்த சூட்டில் குழுன்னு ஒரு மேங்கோ லஸ்ஸி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஆஹா, சொர்க்கலோகமே கண்ணில் மிதக்குது. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா, அட லஸ்ஸி என்றாலும் அது மேங்கோ லஸ்ஸி போல வருமா.